இப்போ சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி சிறிய ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. கோயிலுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியே அர்ச்சனை சீட்டு பணம் கொடுத்து இங்கே கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு வாங்கணும். சரி, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பாதைகள் இருக்கு. தரிசனம் பண்ண வேண்டிய பாதைகள், பணம் கொடுத்தாதான் கடவுளை பார்க்கக்கூடிய பாதைகள். இந்த பக்கம் போனா பொது தரிசனம், கூட்டத்தோட கூட்டமா மக்கள் கேமான வரிசையா நிற்பாங்க, பொது தரிசனமா. சரி, இந்த பக்கம் போனா சிறப்பு தரிசனமா, அதுக்கு பணம் கொடுத்து போகணும். சரி, இன்னொரு வழி இருக்கு, தனி வழி, மிக சிறப்பு தரிசனம், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜா பணம் கொடுத்து போகணும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, கடவுளின் கருவறைக்குள்ள சென்றே பார்க்கலாம், விஐபி தரிசனமா. சரி, கோயில் போறதுக்கு உள்ள இருந்து கடவுளை பார்த்து வெளியே வர வரைக்கும் அத்தனைக்குமே பணம் தான் தேவை. கடவுளை பார்க்கறதுக்கு பணம் இல்லைன்னா கடவுளை பார்க்க கூட முடியாது. இதுதான் இன்றைய கடவுளின் நிலை. சரி, அதையும் விட்டுடலாம். அவ்வளவு கூட்டம், அத்தனை கரைச்சல், அத்தனை சவுண்டு, ஒண்ணுமே காதல விழுகல. சரி, அதையா சொல்லலாம்னா, நம்ம கஷ்டத்தை சொல்லி கேட்கலாம்னா, அத்தனை கூட்டத்துல நம்ம சொல்றது அந்த கடவுள் காதல கேட்குமான்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. இத்தனை கூட்டம், இவ்வளவு பணம் செலவு பண்ணி அத்தனை பேரும் கோயில கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க, அத்தனை பேருக்கும் ஒரு கஷ்டங்கள். ஆனா அந்த கடவுளை பார்க்கணும்னா அவ்வளவுமே பணம் வேணும். கையில பணம் இல்லாம கடவுளை ஒரு நொடி கூட நம்மளால இனிமேல் பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கணும்னா கையில பணம் ரெடி பண்ணி போகணும். உள் பாதையிலிருந்து, நீங்க நுழைவு வாயிலில் இருந்து கடவுளின் கருவறை செல்ற வரைக்கும் பணம் தான் வேணும். வெளியே வரும்போது உண்டியல் வச்சிருக்காங்க, பணம் போடணும். அதுக்கப்புறம் ஐயர் கையில தட்சணைக்கு வச்சிருக்காங்க, விபூதி கொடுக்கிறதுக்கு பணம் போடணும். எல்லா இடத்துலையுமே பணம் போடணும். பணம் போட்டா மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் சந்தோஷமாக. இல்லைன்னால் அந்த ஐயர் நீங்க பணம் கொடுக்கலன்னா விபூதியை கூட இப்படி எரிச்சு விட்டுருவோம், சிரிச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன், நீங்க பணம் கொடுக்கலாம் உங்களை தள்ளி கூட போயிடும், விபூதியை கொடுக்க மாட்டாங்க. கடவுளை பார்க்க பணம் மட்டும்தான் வேணும். உங்க மனசு தேவையில்லை, உங்க கவலைகள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்னா அந்த கூட்டத்துல நீங்க சொல்ற கஷ்டமும் எதுவும் கடவுளின் காதுல விழுதான்னு தெரியாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடவுள் காதல் எப்படி விழுகும்? கேள்விக்குறிதான், மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. கடவுளை தேடி சென்றோம், கடவுளை பார்த்தோமான்னு தெரியல.